இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே இருப்பதுனால சுக்கிரன் வந்துட்டு பணத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே நல்லதொரு பணப்புழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்ததொரு மாதம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த மாதம் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காதுங்க கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும், சொகுசான ஒரு வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்கும். கட்டி முடிக்கப்படாத ஒரு வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை எழுதலாம். அதே போல் லாபத்துக்குடைய சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது முடியாத காரியங்களை முடித்து காட்ட முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால பாருங்கள், சுக்கிரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வருங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வராத பணம் எல்லாமே வந்து சேரும் செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ளே கடகராசிக்காரர்களுக்கு. இந்த செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசிக்குள்ளே 2ஆம் இடத்துல கேதுவை நோக்கி பயணிக்கிறாரு. கேதுவை நோக்கி பயணிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா கடகம் ராசிக்காரர்கள் ஏதாவது வீடு, நிலம் இந்த அடமானம் வச்சு ஏதாவது ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு வாங்க முடியுங்க. அதே போல் செப்டம்பர் 28, 29, 30 இந்த தூர தேதிகளில் வண்டி வாகனத்தை செல்லும்போது கவனமாக செல்லணும். செப்டம்பர் 28, 29, 30 இந்த தூர தேதிகளில் ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது ஏதாவது இடம் வாங்குறீங்க அப்படின்னா முன்பணம் கொடுக்கக்கூடாது. இந்த செப்டம்பர் 28, 29 இந்த ஒரு தேதிகளில், செப்டம்பர் 28, 29, 30 இந்த தேதிகளில் உங்களுக்கு 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவோடு நெருக்கமாக இருப்பாருங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் பெருசாக முதலீடு பண்ணக்கூடாது. இந்த செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் கடகராசிக்காரர்கள். அப்போது இந்த செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள் பண்ண போகிறீங்க, ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது கடகம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு. இதுவும் நல்லதொரு பேச்சாற்றலை கொடுக்கும், நல்லதொரு வசியத்திறன் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். யாருக்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பேசுங்க. இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் 2ஆம் அதிபதி சூரியனும் கேதுவும் நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் கண்களில் பிரச்சனை, பற்களில் ஏதாவது பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் கடகம் ராசிக்காரர்களுக்கு.
அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி. அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும், தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்த்திடணும். அதே போல் 2ஆம் அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் கடகம் ராசிக்காரர்கள். இந்த செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 3ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. பொதுவாக கோச்சாரத்தில் சூரியனுக்கு 3ஆம் இடம் ஒரு வலுவான இடம். அதனால் செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பு அப்படிங்கிறது தரும், பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குங்க, வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமையும், குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியுங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் ஒரு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த முயற்சி வெற்றியில் முடியும் கடகம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல் புதன் பகவானும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் புதன் 2ஆம் இடத்துல கேதுவுடன் நெருக்கமாக இருப்பார். புதன் உங்களுக்கு 12ஆம் அதிபதி. தூக்கம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும். அதே போல் கடகம் ராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் வீட்டில் அழகு பொருள் ஆடம்பர பொருள் ஏதாவது காணாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லை பழுதாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் பகவான் அமர இருக்கின்றாருங்க. புதன் பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீட்டில் அமர்வதனால, அதுவும் புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பலத்தின அமர்வதனால வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், புதுசாக ஏதாவது ஆபரணங்கள் இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும், வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது வேலை கிடைக்கும், அதே போல் புது வேலையாட்கள் அமைவார்கள். அதே போல் சொந்த பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகை அப்படிங்கிறது மாறும். அப்போது புதன் 3ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும். ஒரு அதிகாரியை பார்க்கணும், அதே போல் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணணும் அப்படின்னா செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் முயற்சி செய்வது அப்படிங்கிறது நல்லது. அதாவது உங்கள் முயற்சி வெற்றியில் முடியணும் அப்படின்னா செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போது கடகம் ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த ஆசைகள் பூர்த்தியாகுங்க. ஏன் அப்படின்னா விரயஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு சுபகிரகம் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்போது உங்களுக்கு சுப விரயங்கள் அப்படிங்கிறது தான் வரும். 12ஆம் இடத்துல குரு, அந்த ஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சுப செலவுகளை கொடுக்கும். அதே போல் பிள்ளைகள் வழியில் ஏதாவது சுப செலவுகளை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது வெளிநாட்டில் போயிட்டு படிக்கணும், இல்லை வெளி மாநிலத்தில் சென்று படிக்கணும் அப்படின்னா அந்த ஆசைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். அப்போது செலவு ஸ்தானத்தில் சுபகிரகம் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது சுப செலவுகளை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே போல் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சனி வீட்டில் ராகு இருக்கிறாரு. அப்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது பாக்கிய சனி பாருங்கள், உங்களுக்கு பயண யோகத்தை கொடுக்கும். யாராவது வெளிநாடு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காலம் ஒரு சிறப்பான காலமுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறாரு, 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்போ வெளியூடு, வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று பிழைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய் தாங்க. அவர் 3ஆம் இடத்துல அமர்ந்து 8ஆம் அதிபதி சனியினுடைய பார்வையை பெறுகிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 5க்கும் 10க்கும் அதிபதிங்க. அப்போது 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. செப்டம்பர் ஒரு 13ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ரேட்டு லாசரி போன்ற அதாவது ரேஸு லாட்டரி போன்ற விஷயங்களில் பரிசு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத யோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் 3ஆம் இடத்துல செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு மன தைரியம் அப்படிங்கிறத கொடுக்கும். அதே போல் ஒரு காரியம் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் பூர்வீகம் சொத்து மூலியமாக யோகம் கொடுக்கும். மேலும் பார்த்தீங்க
அப்படின்னா திடீர் முன்னேற்றம், எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம் இது எல்லாம் கொடுக்கும் செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. இதே கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு செவ்வாய் குரு பகவானுடைய ஒரு பார்வையில் அமர்வதனால சொத்துக்கள் வகையில் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஒரு இடம், பூமி, கட்டிடம் இது சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் அமைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த செவ்வாய் செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல அமர்வது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் கடகம் ராசிக்காரர்கள். மொத்தத்தில் இந்த ஒரு மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறத கொடுக்கும், நல்லதொரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5, 6, 7 இந்த நாட்களில் சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் நம்மளுடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8இல் மறையும் போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் இந்த பதட்டம், படப்படைப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்த்திடணும். அதே போல் வண்டி வாகனத்தை செல்லும்போது பாதுகாப்பு கவசங்களை கண்டிப்பாக அணியணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2, 3, 4, 5 அதே போல் 9, 10, 11, 12 அதே போல் செப்டம்பர் 13, 14, 17, 18, 21, 22, 23 செப்டம்பர் 29, 30 இந்த தூர தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கடகராசிக்காரர்கள். சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.